This is Memdi Dinesh Kumar. Let's welcome to the Tazinimas. Captain Miller தனுஷ் அவரோட நடிப்புல நம்ம அருண் மாதேஸ்வரன் அவரோட இயக்கத்துல மூணாவது இயக்கத்துல ரிலீஸ் ஆகிற திரைப்படம். இந்த படத்துல அருண் மாதேஸ்வரன் அவர்கள் என்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னா, சுதந்திர போராட்ட காலம் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைம்ல நடக்கிற மாதிரி தான் அந்த மொத்த கதையுமே வந்து சித்தரிச்சிருக்காரு. எப்பவுமே வந்து இந்த மாதிரியான கதைகள்ல நம்ம என்ன வந்து பார்ப்போம், பிரிட்டிஷர்ஸ் வந்து வில்லனா இருப்பாங்க, அவங்கள வந்து ஹீரோ எப்படி வந்து டிஃபீட் பண்ணுவார் அப்படின்றது. ஆனா இது அது மட்டும் இருந்து இல்லாம எது சுதந்திரம் அப்படின்ற ஒரு கோர் பாயிண்டையும் அருண் மாதேஸ்வரன் இந்த கதையில வந்து எழுப்பியிருக்காரு. தனுஷ் அவர்கள் இந்த படத்துல சிவராஜ்குமார் அவர்கள்ட்ட பேசுற மாதிரியான ஒரு சீன் வந்து இருக்கும். கதைப்படி வந்து அண்ணன் தம்பி இவங்க, சிவராஜ்குமார் வந்து அண்ணனா வந்திருப்பாரு. எது வந்து சுதந்திரம், நீங்க சப்போஸ் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து எங்களுக்கு சுதந்திரம் வந்து வாங்கி கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் நம்மள அடிமைத்தனமா தான் இன்னும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. முன்னாடி அப்படிதான் நடத்தினாங்க, இனிமே அப்படிதான் வந்து நடத்த வந்து போறாங்க. நம்ம கட்டின கோவில், நம்மளால அந்த கோவிலோட கருவறை பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த கோவிலோட வாசப்படியை கூட மிதிக்க முடியாது. ஆனா அப்படி இல்லாம வெள்ளக்காரன் எனக்கு வந்து மரியாதை கொடுக்குறான், உட்கார வச்சு சரிசமா சாப்பாடு போறான், நான் அதனால வெள்ளக்காரன் கிட்ட போறேன் அப்படின்ட்டு அந்த கதாபாத்திரம் வந்து போகுது. அங்கதான் அவருக்கு வந்து அந்த மில்லர் அப்படின்ற பேர் வந்து கிடைக்குது. ஒரு டைம்ல தனுஷ் அவரோட கதாபாத்திரம் இங்க இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய இந்தியர்களை ஷூட் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அந்த டிராமா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் தான் தனுஷ் அவரோட கேரக்டரை மொத்தமா வந்து மாத்துது. அருண் மாதேஸ்வரன் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய 24 கிராஃப்ட் மேலேயும் ஒரு அபரிவிதமான கண்ட்ரோல் வந்து இருக்கு. அது அவரோட போன படங்களையும் வந்து பார்த்திருப்போம். இந்த படத்துல சர்ப்ரைசிங்கா அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்டையா வந்து இருக்கட்டும், அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட், இந்த ஸ்கேல் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பரா ப்ராப்பரா இந்த கதையோட வந்து நமக்கு விஷுவலா கன்வே பண்ணி வந்து கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃபோட என்டையர் நரேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் கேப்டன் மில்லர் அந்த கதாபாத்திரத்தோட டிராவல், அந்த கதாபாத்திரம் ஒரு சூழ்நிலையில அவரோட டைனாமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வந்து இருக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கான தேவை வந்து வேற மாதிரியா வந்து போய்கிட்டே வந்திருக்கு. இன்டர்வல்ல அந்த கதாபாத்திரம் எடுக்கக்கூடிய முடிவு, அதனால செகண்ட் ஹாஃப்ல அந்த கதாபாத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட், கடைசியில இதுக்கான ரெசல்யூஷன், இந்த வச்சுதான் அந்த மொத்த செட்டிங் கதையுமே வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து எப்படின்னா ரொம்பவே பிலாசாபிக்கல் டச்சா, இன்டெப்தா இந்த விஷயங்கள், இந்த சுதந்திரத்தை பத்தின விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா, இத வெறும் வந்து டயலாக்ஸ் இதை மட்டும் வந்து வைக்காம நமக்கு வந்து ஃபீல் பண்ண வந்து விட்டுருக்காரு இந்த கேப்டன் மில்லர் கதாபாத்திரம் வந்து வாயிலாகவே. தனுஷ் அவர்கள் இது அவருக்கு இன்னொரு ஒரு அசால்ட்டான கேக் வாக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லலாம், தட்டி தூக்கி இருக்காரு. வழக்கம் போல ஒரு முக்கியமான சீன் வந்து இருக்கு. தன்னால எந்த உயிருமே போகக்கூடாதுன்னு நினைக்கிற தனுஷ் அவர்களே மற்ற மக்களை வந்து ஷூட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய டிராமா வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அவர் வெறும் வித்தவுட் டயலாக்ஸா கண்ணிலே வந்து தன்னோட அழுகை மூலமா அடிப்பை வந்து கவர் பண்ணணும், பிரிச்சு எடுத்துட்டாரு வழக்கம் போல தனுஷ் அவர்கள். செகண்ட் ஹாஃப்ல அரகன்ஸா வந்து போட்டு வந்து அடிக்கணும், அதுலயும் பயங்கரமா வந்து பண்ணியிருக்காரு. பிரேகா மோகனுக்கு வந்து நல்ல ஒரு கதாபாத்திரம், சும்மா ஹீரோயின் பேருக்கு மட்டும் வந்து இல்லாம அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து கதையில அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான பைவட்டல் ரோல் வந்து பிளே பண்ணுது. அந்த கேரக்டரோட ஆர்க்குமே வந்து சூப்பரா வந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பிரேகா மோகன் வந்து ஒரு கேரக்டரை பார்த்து வந்து ஷூட் பண்ணிட்டு ஒரு டயலாக் பேசுறப்ப அது சரியான மொமெண்டா வந்து இருக்கு. நிவேதா சதீஷ் மேம் அவர்களுக்கும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். நான் ரொம்ப இந்த படத்திலேயே ரசிச்ச ஒரு சீன், ஒரு டயலாக் வந்து என்ன அப்படின்னா, தனுஷ் அண்ட் நிவேதா மேமுக்கான ஒரு கான்வர்சேஷன் வந்து இருக்கும். அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ண விதம் ரொம்பவே சூப்பரா வந்து இருந்துச்சு. சந்தீப் கிஷன், சிவராஜ்குமார், வினோத் கிஷன் இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்துல வந்து இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஸ்பேஸை வந்து ரொம்பவே சூப்பரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துல ஜெயிலர் படத்துல நம்ம ஃபீல் பண்ண மாதிரி ஒரு சர்ப்ரைஸா ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ் வந்து சிவராஜ்குமார் அவர்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அது தியேட்டர்ல ஒரு பெரிய விசில் மொமெண்டா வந்து இருக்கும். இந்த படத்தோட மேஜர் கோர் பாசிட்டிவ்ஸ் அப்படின்லாம் என்ன அப்படின்னு வந்து பாக்குறப்ப, தனுஷ் அவரோட கேரக்டருக்கான அந்த டெப்த்ஃபுல்லான ரைட்டிங்கை வந்து சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ஸ் தன்னோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இதை நீங்க எல்லா சீன்லயுமே ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ண ஒரு 2 விதமான டைமென்ஷன்ஸ் டைம் லைனை வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் தனுஷ் அவர்களுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய சீன்ஸா வந்து இருக்கட்டும், கேப்டன் மில்லரா மொத்தமா உருவெடுத்ததுக்கு அப்புறம் தனுஷ் அவர்கள் சமாளிக்கக்கூடிய சீன்ஸ், இதுக்கான ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டா அருண் மாதேஸ்வரன் பண்ணதுனாலதான் நம்ம ஸ்கிரீன் வந்து பாக்குறப்ப அந்த கேரக்டர் வந்து அந்த பவர் வந்து இருக்குல்ல, கேப்டன் மில்லர் அப்படின்றது சும்மா ஒரு கன் எடுத்து ஷூட் பண்றான் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த கேரக்டரோட தன்மையை வந்து ஒரு பவர்ஃபுல்லானது, அது நமக்கு ஸ்கிரீன்ல ரொம்பவே சூப்பரா வந்து கன்வே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா ரேசியா தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடுத்தடுத்து சம்பவங்கள் மூலமா நகர்ந்துட்டே வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மொத்த செட்டிங்குமே ஒரு பொருளை வந்து ஹைஸ் பண்ணணும். இன்டர்வல் பிளாக் வந்து ஒட்டி வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து வரும். ஒரு பொருளை வந்து அந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து வந்து அவங்க வந்து எடுக்கணும். அந்த ஸ்டேஜ்க்கான அந்த சீனுக்கான ஸ்டேஜிங்கும் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அந்த சீன் வந்து முடிக்கிறப்ப ஒரு கேரக்டர் போட்டு தள்ளிட்டு தனுஷ் வந்து ஒரு டயலாக் வந்து பேசிட்டு பைக் எடுத்துட்டு போவாரு. அந்த சீனோட கிராஃபுமே அல்டிமேட்டா வந்து இருந்துச்சு. இந்த படத்தோட முக்கியமான சோல்
பவர்ஃபுல்லான சீன் அப்படின்றது எது வந்து பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல இந்த மொத்த ஜனங்களுமே கோயிலோட கருவறைக்குள்ள வந்து நுழையிற மாதிரியான ஒரு சீன் வந்து இருக்கும். அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கிற விதமும், அந்த சீனுக்கு முன்னாடி நடந்த மொத்த கான்ஃபிளிக்ட், அங்க இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தாரோட டீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டு உள்ள வந்து போகணும். அந்த சீன் எடுத்த விதமே ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. கடைசியில் அது எல்லாமே வந்து முடியிறப்போ ஒரு கேரக்டர் வந்து கேட்கும், நம்ம எல்லாம் வந்து போலாமா அப்படின்ட்டு. எந்த சாமியுமே வந்து நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலையா அப்படின்ட்டு தனுஷ் வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லிட்டு அந்த கதை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாரு. இந்த மொத்த கோருமே அந்த ஒரு சீன்ல அழகா வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த சீனோட லைட்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. ஏன்னா அது ஒரு நைட் சீக்வன்ஸ் நடக்கிற வந்து சீன். அந்த டைம்ல அந்த கரண்ட் எல்லாம் பெருசா வந்து இருக்காது இல்லையா, வந்து இருப்போம் இல்லையா கட்டையில, அந்த ஒரு ஆயிரக்கணக்கான பேரு அந்த கையில அந்த தீப்பந்தத்தை ஏந்திட்டு வந்து வராங்க. இதை மட்டுமே வச்சு அந்த கோயில்ல ஒரு லைட்டிங் செட்டப் வந்து சித்தார்த் மணி அவர்கள் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேஜர் கோர் பாயிண்ட் எது வந்து இருக்கு அப்படின்னா, இந்த சீன் பொறுத்த வரைக்கும் மாஸ் பிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும். கிளைமேக்ஸ் தான் நம்ம ஜெயிலர் படத்துல பார்த்த மாதிரியே சிவராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு மாஸ் மொமெண்ட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து கம்பைண்டா எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் வந்து வருது. அது இந்த படத்தோட இன்னொரு ஒரு கோர் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேஷன் தான் இந்த படத்தோட தேவை என்ன, இந்த படத்துல அருண் மாதேஸ்வரன் அவர்கள் என்ன நமக்கு கடத்த வராது அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து சொன்ன ஒரு மொமெண்டா தான் வந்திருக்கு. இதை தவிர இந்த படத்தை ரொம்பவே சூப்பராவா நம்ம உட்காந்து ரசிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜிவி பிரகாஷ் அவர்களோட பின்னணி இசை தான். அல்டிமேட்டா வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பா ஒரு சீன் வந்து இருக்கும், ஒரு பெரிய டிராமா கான்ஃபிளிக்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆங்கிலேயரை தனுஷ் அவர்கள் சட்டனா வந்து குத்தி தீல வந்து போடணும். இதான் வந்து சீன். அதுக்கு ஜிவி ஒரு ஸ்கோர் போட்டிருப்பாரு பாருங்க, அல்டிமேட். அதெல்லாம் மொத்த படத்திலையுமே ஸ்டண்ட் காட்சிகள் நிறைய வந்து இருக்கிறதுனால சவுண்ட் ஒர்க்ஸுமே நிறைய வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்க அந்த கூஸ்பம்ஸை எலிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கும், சின்ன சின்ன எல்லா மைன்யூட் ஒர்க்ஸையுமே வந்து எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி கொடுக்கறதுக்கும் மியூசிக் வந்து ஜிவியோட மியூசிக் இந்த படத்துல அல்டிமேட்டா வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே, ஆன் ஆஃப் கேப்டன் மில்லர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். அருண் மாதேஸ்வரன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வேற ஒரு மாதிரி வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்ஷன் பேக்டு மூட்ல வந்து போயிருச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த மக்களுமே கோவிலுக்குள்ள என்டர் ஆகிற ஒரு சீக்வன்ஸ் வந்து வரும். அந்த சீனா வந்து இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மில்லர் கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ். இதை தவிர செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மொத்தமாவே எந்த ஒரு எமோஷன் கனெக்டும் வந்து இருக்கட்டும், எந்த ஒரு மொமெண்ட்ஸாமே வந்து இருக்கட்டும், எதுவுமே நமக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா வந்து இல்ல. அருண் மாதேஸ்வரன் அவர்கள் ஒரு கோர் எமோஷன் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. பட் அந்த மொத்த எமோஷனுமே நம்ம கிட்ட வந்து இம்பாக்ட் பெருசா வந்து கொடுக்கல அப்படின்றதுதான் வந்து உண்மை. இது காரணம் அப்படி என்ன அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்னா, ரொம்ப டைம் வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கு மட்டுமே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு செகண்ட் ஹாஃப்லயே ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஜாஸ்தி வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து ஸ்டண்ட் காட்சிகள் வந்துகிட்டே வந்திருக்கு. அது ஒரு டைமுக்கு மேல நமக்கு ரொம்பவே வந்து டயரிங் ஆயிருது. ஏன் இவ்வளவு பெருசா வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதெல்லாம் நம்ம நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. பட் என்னன்னா ஒரு அளவுக்கு மேல கதைக்கு ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ஜாஸ்தி ஸ்டண்டே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல ஜாஸ்தி இந்த கேரக்டர்ஸோட டைனாமிக்ஸ்ல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கதையில எங்கேயுமே வந்து காட்டாம திடீர்னு சந்தீப் கிருஷ்ணனை வந்து லாஸ்ட்ல வந்து காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் சந்தீப் கிருஷ்ணனோட கேரக்டர் எல்லாம் முன்னாடியே வந்து காட்சிப்படுத்தி இருந்தா வந்து நமக்கு அந்த கிளைமேக்ஸ் ரிவீலிங் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சம்பந்தமே வந்து இல்லாம அதிதி பாலனோட கேரக்டர் எல்லாம் வந்து வச்சு வந்து காட்டி கடைசியில பார்ட் 2க்கு ஒரு லீடு மாதிரி எல்லாம் அருண் மாதேஸ்வரன் வந்து முடிச்சிருந்தாரு. இந்த கதையோட வந்து நம்ம ஒன்றி வந்து பாக்குறப்போ அதுக்கான தேவை பெருசா வந்து இல்ல அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. முக்கியமா ஆங்கிலேயர்களை நீங்க வில்லனா வந்து காட்டுறீங்க, ஓகே, பட் அதுலயும் தனிப்பட்ட முறையில கேரக்டர்ஸா யாருமே நமக்கு குளோரிஃபையா வந்து தெரியல. ஆங்கிலேயர்கள் மொத்தமா வந்திருக்காங்க, ஒரு கவர்னர், அந்த கவர்னரோட பையன், இவங்களை வந்து போடணும் அப்படின்ட்டு பொதுவாக தான் வந்து இருக்கே வந்து தவிர ஒரு மெயின் கேரக்டர் வந்து தான் இந்த கேரக்டர் இப்படியெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து அநியாயம் வந்து பண்ணிருக்கு. ஜமீன்தார் கேரக்டர்ஸ் 2 பேர் வந்து காட்டுவாங்க, ஜான் கொகேன் அவர்லாம் வந்து இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு கொடுத்திருந்த இம்பார்ட்டன்ஸ் கூட அந்த ஆங்கிலேயர்கள் யாருக்குமே வந்து பெருசா வந்து கொடுக்கல. அதனாலதான் கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ அவங்க எல்லாம் வந்து டிஃபீட் பண்றப்ப நமக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு மொமெண்டா அது வந்து கிரியேட் ஆகல. மொத்தமா கேப்டன் மில்லர் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு நல்ல சூப்பர்பான பிரில்லியண்டான கிராஃப்டோட கலந்த ஃபர்ஸ்ட் ஆஃப், ஒரு லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லா அங்கங்க மட்டுமே மொமெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கிற ஒரு ரொம்ப டயரிங்கான செகண்ட் ஆஃப். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அமைக்கப்பட்டிருந்த கதையோட நேர்த்தியை செகண்ட் ஆஃப்லயே வந்து கண்டினியூ பண்ணியிருந்தா கேப்டன் மில்லரை நம்ம இன்னும் அபரிவிதமா பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு.